ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மின்காஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு புளிக்குழம்பு, அது முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு ஒரு 3 பத்து தேங்காய், 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் அரைச்சி புளியை கரைச்சி இதெல்லாம் ஒன்றா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் குழம்பு பொடி, மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா. வீட்டில் காய்கறி இல்லைன்னா நீங்கள் கவலையே பட வேணாம், 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இந்த டிஃபன் கூட நீங்கள் இட்லி, மைதா ரொட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி இது சைடாக வச்சு சாப்பிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த தேங்காய். எப்பவுமே தக்காளி விதையோடு அரைக்காதீங்க. இந்த விதையை தேங்காயில் புரிஞ்சிட்டு வெறும் அந்த தோலை மட்டும் அரைச்சிக்கோங்க. ஏன்னா விதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா கசப்பு வச்சுங்க குழம்பு. அதனால் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நீங்கள் விதையோடு சேர்த்து தக்காளி அரைக்காதீங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், எப்பவுமே விதையோடு எப்பவுமே அரைக்க மாட்டேன். இதை அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதித்த பின்னாடி முட்டையை எப்பயுமே இதுலேயே குழம்புலேயே போடக்கூடாது, தனியாக வேக வச்சு கழுவி தான் போடணும். உப்பு தேவையானது போட்டுக்கோங்க. வீட்டில் இந்த காய்கறி எது இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் கொதித்த பின்னாடி முட்டை இப்படி ரெண்டாக வெட்டி சும்மா லைட்டாக கீறினா போதும். ஏன்னா முட்டையில் உப்பு காரம் பிடிக்கணும்ல, அதுக்கோசரம் அப்படி செய்யும். 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி பார்த்தீங்களா, செம்மையாக சூப்பராக உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஒரு தடவை சீக்கிரமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.